இப்போ எங்கள் அண்ணன்ட்ட ஒன்றும் இல்லை, நான் அன்பாவே கேட்குறேன் எங்கள் அண்ணன்ட்ட. அண்ணன் 2021 திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்தில் 19 பேர். 2024 முடிஞ்சு இப்போ 25 இப்போ 24 பாதிக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் மாநாடுன்றீங்க. அப்போவே போட்டிருக்கணும்ல. அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. ஏன் நாடகம்? அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. சொல்றேன், எங்க அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற, காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு, அது கஷ்டமா இருக்குன்ற. கொண்டு வந்து எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில, உயிர்ப்பு கொள்கையில் இந்த சமூக நீதியும் இந்த மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானது தான். இதில் ரெண்டுல எங்க ஐயா பாருங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க. அது காரணம் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கூட்டணி. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு. அதுக்கு எதிராக வந்தால் கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது. பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நாங்கள் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே. நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான், அதில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்றாங்க, எடுத்து என்ன பண்றது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே. சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி வரி பெற்று வேலை வாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு 14 வளர்ச்சி பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதி. ஏன் சொல்ற நீ? யார் நீ அப்படி சொல்ல? நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்துக்கு வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியா தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெல்லாம் வரமாட்டேன். நாங்கள் மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்கள் இருப்போம். அப்போ சரி, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டியில் எங்களை எந்த மாநிலமாவது வச்சிருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்க இங்க இருக்கிற எண்ணிக்கை விடுங்க. பிறகு நாங்கள் 36 லட்சம் மகாராஷ்டிராவில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்கள் ஓபிசி அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒன்றும் இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசவே பேசாதீங்க நீங்க. பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது. அப்புறம் நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தானே இதை கொண்டு வரிய. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் இப்படி உருவாகும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றது, சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிறார். இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வை ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்கு? எப்படி வர முடியும்?